சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான செவ்வாய் பயிற்சி பலன்களை பார்க்க இருக்கிறோம். செவ்வாய் பயிற்சி அவ்வளவு முக்கியமானதா? ஒரு மனுஷனோட வாழ்க்கையில செவ்வாய் பயிற்சி அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சி, இந்த பயிற்சிக்கெல்லாம் எந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை கண்டிப்பா செவ்வாய் பயிற்சிக்கு நம்ம கொடுக்கணும். ஆனா பெரும்பாலானவங்க குரு பயிற்சி, சனி பயிற்சிக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்துல பாதி அளவை கூட செவ்வாய் பயிற்சிக்கு கொடுக்கறது இல்ல. செவ்வாய் பயிற்சி ஒரு மனுஷனோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்க விரும்பாம ஒரு சில தேவையில்லாத செயல்களை செஞ்சு அழிவுகளை அவங்களே தேடிக்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் 40 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிட்டே இருப்பார். அப்படி அவர் பயிற்சியாகக்கூடிய காலகட்டத்துல ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான சுப பலன்களையும், ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் கொடுத்துக்கிட்டே போவார். பொதுவா ஒரு வீட்டுல இறப்பு மாதிரியான துக்க நிகழ்வுகள் ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு எந்த விதமான நல்ல காரியங்களையும் அந்த வீட்டுல செய்ய மாட்டாங்க. கோயில்களுக்கு போறது, சுப நிகழ்ச்சிகளை நடத்துறது, சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு தள்ளி வச்சிருவாங்க. ஒரு வகையில பார்க்க போனா இந்த 40 நாட்களும் தீட்டு காலம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகக்கூடிய இந்த 40 நாட்களை கணக்குல வச்சுதான் நம்மளோட முன்னோர்கள் துக்கம் நடந்த வீடுகள்ல 40 நாட்களுக்கு சுப காரியங்கள் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. எதனால இதை சொல்றேன் அப்படின்னா, செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத வீடுகள்ல பயணம் பண்றாரு அப்படின்னா அந்த 40 நாட்களும் மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு கொடிய பலன்களை ஜாதகருக்கு கொடுப்பார். அதுவே சாதகமான வீடுகள்ல அமர்ந்து சுப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ செவ்வாய் பகவானுக்கு கிடைக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க சுப பலன்களையும் ஒரு சில அற்புதமான யோகங்களையும் ஜாதகருக்கு செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். பொதுவா செவ்வாய் பகவான் முழு பாப கிரகமாவே இருந்தாலும் அவர் சாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா ஜாதகருக்கு சுறுசுறுப்பை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், உடல் வலிமையை கொடுப்பார். நிலம் வாங்கக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகத்தை செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அரசு வேலைகள், போலீஸ், ராணுவம், இந்த மாதிரியான சீருடை பணியாளர்கள் சம்பந்தமான வேலைகள் இதை எல்லாத்தையுமே செவ்வாய் பகவான் தான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதுவே ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் பாதகமான வீடுகள்ல இருந்து அவருக்கு பாப கிரகங்களோட பார்வையோ அல்லது சேர்க்கையோ கிடைக்குது அப்படின்னா அந்த ஜாதகரை பிச்சைக்காரனாவும் நோயாளியாவும் மாத்திர வரைக்கும் செவ்வாய் பகவான் ஓயவே மாட்டார். அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பகவான் முழுமையா கெட்டு போயிட்டார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் எதுவும் கிடைக்காது, நிலம் மனை வாங்கக்கூடிய யோகங்கள் அமையாது. ஒருவேளை பூர்வீக சொத்துக்கள் அவங்க பேர்ல இருந்தாலும் அந்த சொத்துக்களை வளர்க்கக்கூடிய வாய்ப்புகளை செவ்வாய் பகவான் ஏற்படுத்த மாட்டார். முழுமையா அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். சகோதரர்களுக்குள்ள தொடர்ச்சியான பிரச்சனைகளை ஏற்படுத்துவார், சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். தினம் தினம் ஏதாவது ஒரு வகையில உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை கொடுப்பார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், விபத்துக்களை ஏற்படுத்துவார். புற்றுநோய், ரத்த கொதிப்பு, எதிர்பாராத திடீர் மரணங்கள், இந்த மாதிரியான பெரிய அளவிலான பாதிப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். இதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே குரு பயிற்சிக்கும் சனி பயிற்சிக்கும் எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே அளவுக்கான முக்கியத்துவத்தை செவ்வாய் பயிற்சிக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பா செவ்வாய் பகவான் தற்சமயம் நம்ம ராசிக்கு யோகங்களை கொடுப்பாரா அல்லது சோதனைகளை கொடுப்பாரா அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை பாதகமான வீடுகள்ல இருக்காரு அப்படின்னா அவர் என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்துவார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே முன்னெச்சரிக்கையா இருந்துக்கணும். இதனால 12 ராசியை சேர்ந்தவங்களுக்குமே இந்த செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒண்ணா பார்க்கப்படுது. அதை விட முக்கியமா இந்த பிப்ரவரி மாதத்துல நடக்க இருக்கிற செவ்வாய் பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு செவ்வாய் பயிற்சியா இருக்க போகுது. அதாவது தற்சமயம் காலபுருஷனோட 9வது வீடான தனுசு ராசியில இருக்கிற செவ்வாய் பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதிக்கு அப்புறமா 10வது வீடான மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மகர ராசி செவ்வாய் பகவானோட உச்ச வீடு. இதனால அடுத்து வரக்கூடிய 40 நாட்களுக்கு உச்சம் பெற்ற செவ்வாயா மகர ராசியில சஞ்சாரம் பண்ண போறார். செவ்வாய் பகவானோட இந்த பயிற்சி ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே அற்புதமான யோக பலன்களையும் திடீர் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகுது. ஒரு சில ராசிக்காரங்களுக்கு ரொம்பவே மோசமான அசுப பலன்களையும் பெரிய அளவிலான பாதிப்புகளையும் ஏற்படுத்த போகுது. அந்த வகையில ராசி கட்டத்துல 3வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான மிதுன ராசிக்கு இந்த சக்தி வாய்ந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 8வது வீடான அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற மகர ராசியில உச்சம் அடைகிறார். அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும் போதே எந்த ராசிக்காரங்களா இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் குடும்ப வாழ்க்கையை கெடுப்பார், நோய் நொடிகளை ஏற்படுத்துவார், ரத்த காயங்களை ஏற்படுத்துவார், வாகன விபத்துக்களை ஏற்படுத்துவார். இது கூடவே மரணத்தை நேருக்கு நேர் சந்திக்கிற மாதிரியான கண்டங்களையும் ஏற்படுத்துவார் அப்படின்னு ஜோதிட நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்ச வீடு அப்படிங்கறதால உச்சம் பெற்ற செவ்வாய் ஜாதகருக்கு யோகங்களை தான் கொடுப்பாரே ஒழிய அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற ஒரே காரணத்தால எந்த வகையிலையும் ஜாதகருக்கு தீய பலன்களை கொடுக்கவே மாட்டார்.
இன்னும் சொல்ல போனா மகர ராசியில உச்சமடையக்கூடிய செவ்வாய் பகவான் மற்ற ராசிக்காரங்களுக்கெல்லாம் ராஜயோகங்களை கொடுப்பாரு அப்படின்னா மிதுன ராசிக்கு மட்டும் அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் உச்சமடைகிற காரணத்தால விபரீத ராஜயோகத்தை கொடுக்க போறார். அதுலயும் முக்கியமா செவ்வாய் பகவான் உங்க ராசிக்கு 6 மற்றும் 11வது வீட்டுக்கு அதிபதியா வருவார். இதுல 6வது வீடு அப்படிங்கிறது உங்களோட எதிரி, கடன், நோய்களை குறிக்கக்கூடிய வீடு. 11வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆதாயங்களையும் லாபங்களையும் குறிக்கக்கூடிய வீடு. அப்படி பார்க்கும்போது மிதுன ராசிக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சமடைகிறார் அப்படின்னா உங்களோட லாபம் 2 மடங்கா பெருக போகுது அப்படின்னு அர்த்தம். தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு உங்களுக்கு எதிர்பாராத லாபத்தை செவ்வாய் பகவான் கொடுக்க போறார். இழுத்து மூடக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடிய தொழில்கள் கூட இந்த காலகட்டத்துல சிறப்பான முன்னேற்றத்தை அடைய போகுது. அதே நேரம் தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நிறைய எதிரிகள் இந்த காலகட்டத்துல உருவாகிறத நீங்க கண்கூடா பார்க்க முடியும். அதாவது உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டதிபதியான செவ்வாய் பகவான் உச்சமடைகிற காரணத்தால உங்களுக்கு புதுசா எதிரிகள் முளைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த எதிரிகளை வீழ்த்தி நீங்க வெற்றிகளை அடையக்கூடிய வாய்ப்புகளையும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னும் சொல்ல போனா மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் போட்டியே இல்லாத ஒரு தொழில்ல உங்களால முன்னேறவே முடியாது. போட்டிக்கு அப்படின்னு ஒருத்தன் வரும்போதுதான் உங்களோட உண்மையான பலம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த எதிரியையும் வீழ்த்தி உங்களோட தொழிலையும் நீங்க உச்சபட்ச ஒரு நிலைமையை அடைவீங்க. அப்படி எதிரிகளை அதிகப்படுத்தி உங்களோட திறமையை வெளிக்கொண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இதனால இந்த காலகட்டத்துல மிதுன ராசிக்காரங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, ஆக்டிவா இருப்பீங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுவீங்க. அதை விட முக்கியமா பெரிய அளவுக்கு மன அழுத்தம் இல்லாத காலகட்டமாவும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. அதே சமயம் அஷ்டமஸ்தானத்துல உச்சமடைகிற செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளையும் கண்டிப்பா ஏற்படுத்துவார். குறிப்பா உங்களோட தொழில லாபங்கள் கிடைக்கும், வியாபாரம் சிறப்பான முன்னேற்றத்தை அடையும் அப்படின்னாலும் நீங்க புதுசா ஏதாவது முயற்சிகளை எடுக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதாவது ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற தொழில் அல்லது வியாபாரத்துல நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கைமேல் பலனை செவ்வாய் பகவான் கொடுப்பார். அதே நேரம் இருக்கிற தொழிலை விட்டுட்டு வேற தொழில் ஆரம்பிக்கிறது, நிறைய முதலீடு பண்ணி தொழிலை விரிவாக்கம் பண்றது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல எல்லாம் மிகப்பெரிய வீழ்ச்சியை செவ்வாய் பகவான் ஏற்படுத்துவார். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி சிறப்பான யோக பலன்களையே கொடுக்கும். அதே நேரம் நீங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இருக்கிற வேலையும் போய் வேற வேலையும் கிடைக்காம நீங்க தடுமாறக்கூடிய ஒரு சூழலை செவ்வாய் பகவான் கட்டாயமா ஏற்படுத்துவார். அதனால நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, அல்லது உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற இடத்துல கஷ்டப்பட்டு உழைங்க, கண்டிப்பா முன்னுக்கு வருவீங்க. அவசரப்பட்டு தொழிலை மாத்துறதுக்கோ வேலையை மாத்துறதுக்கோ இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அவ்வளவு சிறப்பான காலகட்டமா இருக்காது. பெரிய அளவிலான வீழ்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாவே இருக்கும். அதே போல இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல நீங்க யாரை நம்பியும் பொறுப்புகளை ஒப்படைக்காதீங்க. அதுலயும் முக்கியமா பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க, நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னு நினைச்சு யார்கிட்டயாவது பணம் சம்பந்தமான பொறுப்புகளை ஒப்படைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா பெரிய அளவிலான பண இழப்புகளை சந்திப்பீங்க. அதே போல என்னதான் உங்களுக்கு தொழில் ரீதியா லாபங்கள் கிடைச்சாலும் கைகள்ல பணப்புழக்கம் சிறப்பாகவே இருந்தாலும் நிறைய செலவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. நின்னா செலவு, உட்கார்ந்தா செலவு, நடந்தாலும் செலவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு செலவுகளை மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்க போகுது. ஒரு பக்கம் பணம் உங்க கைகள்ல வந்து சேருது அப்படின்னா மறுபக்கம் அந்த பணத்துக்கான செலவுகளும் வரிசை கட்டி வந்து நிக்க போகுது. இதனால மிதுன ராசிக்காரங்க உங்களோட செலவுகளை கட்டாயமா கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாவே இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. இது கூடவே வெளியூர் பயணங்கள் போறது, வாகன பயணங்கள் செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை அடுத்து வரக்கூடிய 45 நாட்களுக்கு முழுமையா தவிர்த்திடுங்க. ஏன்னா பயணங்கள் மூலமா நீங்க ஒரு சில செலவுகளை சந்திக்கிறதுக்கும் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சுருக்கமா சொல்றதா இருந்தா மிதுன ராசிக்காரங்க அடுத்து வரக்கூடிய 45 நாட்களும் ரொம்பவே எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாவே இருக்க போகுது. நன்றி, வணக்கம்.